முதல்ல நமது ராஜா அண்ணனை மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா எங்களோடு அரசியல் பயணித்து கொண்டிருந்தவர் இன்று திரைத்துறையில் பயணிக்கிறார். திரைத்துறையில் பயணித்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்களெல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரித்ததும் டைரக்ட் செய்தது நீங்கள் தானே. இப்போ எங்கள் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பற்றி தனியாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் எப்போவுமே மனதிற்கு நெருக்கமானவங்கள ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னா. அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடை போற்றினார். அவரை பற்றி சொல்லும் பொழுது மதுரையில் தான் அதிகமாக முழுசாக எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளாக அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் மதுரையில் தான் இதில் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்புண்டு. எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்ததே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். அதுலேயும் என்னென்னா, சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேன் கலந்து கொடுத்தாங்களாம். ஆக அப்படி, ஏன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா எல்லாரோட விதேசி இல்லை சுதேசியாக தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுனால, ஆக மதுரைக்கில் எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி பேர் என்னப்பா? குரு விஜய். விஜய்னாலே திரைப்படத்துறையில் வெற்றி பெற முடியும். அதனால் குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார், அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இங்கே சகோதரி சுமதி அவர்கள், அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தர்ஷினி அவர்கள், வாசு அவர்கள், அது மாதிரி ராஜா முகமது அவர்கள், வர்ஷா அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ரவி அவர்கள், எண்ணூர் ரவி அவர்கள், கேமராமேன் வாசு அவர்கள், 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள், பாலாஜி அவர்கள் மற்றும் அனைவரும், ஏறக்குறைய எனக்கு யாரெல்லாம் பேர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, உங்கள் பேர் என்னங்க? ராஜா சொல்லிட்டேன். ராஜா முகமது அவர்கள் தான் எடிட்டர்னு கேள்விப்பட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நிறைய ராஜா இருக்காங்க. அண்ணன் ராஜா, ப்ரொடியூசர் ராஜா, டைரக்டர் ராஜா, ராஜா முகமது, சவுண்ட் இன்ஜினியர் ராஜா, சவுந்தர் ராஜா, அதை மறக்கக்கூடாதுல்ல நான். அதனால் எல்லோரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு எனது நன்றி. உண்மையிலேயே எனக்கு இங்கே கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. பிஆர்ஓ ராஜா, நன்றி. அப்போ கமலக்கண்ணன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, அனுபவ ரீதியாக அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன், விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் நல்ல, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கல் உட்கார்ந்த இடத்துல விற்றுருது, மோரை குவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக மோர் இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாகை பற்றி இப்போ கேட்கவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது, இனிமேல் ஆன்லைனில் வர வரப்போகுதான். ஆனால் அதிக விளம்பரம் வரணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது விற்றாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில் வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுகிற, நம்ம பத்திரிகை தம்பிங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறையா இருப்பீங்க. ஆக விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலைன்னா என்னால் பிழைக்கவே முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால் என்ன எழுதுவார்னா, ஒரு காணி நிலம் இருக்கிறது, இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்னா எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு எழுதுனா அது எப்படி 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு 2 நல்ல மாமரம் இருக்குது, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது, 2 கொய்யா மரம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிகிட்ட காண்பிச்சுட்டு, இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்வார், நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்ல அப்படிம்பார்.
உடனே இந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலாம் நான் பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால் நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்போ 10 நிமிஷத்தில் மனசை மாற்றினா எப்படி விளம்பரம் கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போகிறதில்லன்னு சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வார், ஏன் நிலத்தில் இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினச்சாரு, அதனால் நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்லை. இதுதான் விளம்பரத்தின் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொல்லி சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதை மாதிரி நிச்சயமாக விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்ணுறோன்னா இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் தான் முக்கியம். ஆனால் நெடுநாள் கழித்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமாக பேஷண்ட்ஸை பார்க்குறதுல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிட்னிஸ்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, இப்போ எனக்கு நேர் ஆப்போசிட் டாக்டர், ஹார்ட்டடாக படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால் இங்கே அவர் இந்த ராஜா அவர்கள் 2 ராஜா வர்றதுனால இங்கே வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது மெடிக்கல் சப்ஜெக்டுன்னு உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, இந்த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அண்ணன் சீமான்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படிலாம் எனக்கு சாப்பிடக்கூட காசு இல்லை, இப்படிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் எப்படி, நான் நாளைக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்போ உங்களுக்குலாம் முதல்ல தெரியுமா அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரிய மாதிரி தான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா என்னோடய கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கும் எங்கள் டாக்டருக்கு பிரச்சனை, எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசும் நாங்கள் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்சதுன்னு. அதே மாதிரி தான் ராஜா அவர்கள் இங்கே வந்து பணத்தை போட்டிருக்கிறாரு, அவரும் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால் எல்லோரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னதை மாதிரி முழுவதுமாக தியேட்டரில் போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லில் பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து மருத்துவத்துறையில் நான் பெருமையாக இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்தில் பிபிஇ கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வரெலாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்லை, முதலில் நிர்வாகத்தில் இருந்து மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபிஇ கிட் போட்டு அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவள் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தைரியம் சொல்லணுன்றதுக்காக நான் பிபிஇ கிட் போட்டு எனது பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்த பின்பும் நான் அங்கே சென்றேன். இதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபிஇ கிட் சைனாலிருந்து வந்த பிபிஇ கிட்னால தான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபிஇ கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபிஇ கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் தடுப்பூசி, 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொண்டு போனோம் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் அந்த முயற்சி